6-7 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ராத்திரி என்னுடைய மிக தெரிந்த நண்பர் ஒருவர் ராத்திரி 10:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவங்க 2 பேரும் சென்னையில் ஒவ்வொருத்தரும் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க. சார் யார்கிட்டையும் சொல்ல முடியல, தயவுசெய்து எனக்கு உடனடியாக நான் உங்கள்கிட்ட பார்க்கணும், வாங்க. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பர், வாங்க. என்ன மனைவியை காணலை, என்னாச்சு அப்படின்னா, இல்லை அவளுக்கு கொஞ்ச நாளாகவே உளவியல் சிக்கல் இருந்தது. ஏன் இவ்வளோ நாள் என்கிட்ட பழகிற, இவ்வளோ நாள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற, ஒரு நாள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா அப்படின்னா, எப்படி சார் சொல்கிறது? அவள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறா, என்னென்னமோ சொல்கிறா. நான் எப்படியாவது அவளை ஆற்றுப்படுத்தணும்னு சொல்லி நான் தட்டி கொடுத்து வந்துட்டே. ஏன் தட்டி கொடுக்குற விஷயமா இது? எவ்வளவு சிக்கலான விஷயம். பைப்போலார் டிசீஸ்னு பேர், பெரனாய்டு டிசீஸ்னு பேர். அவர்கள் ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க. அந்த கற்பனை உலகத்தில் அது என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பாங்க, கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஒரு பிடெக் எம்பிஏ படித்தவங்க, இவர் ஒரு எம்பிஏ படித்தவர், மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆளுங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு சிக்கல். காணோம். நானும் அவரும் கார் எடுத்துகிட்டு தேடுறோம், எங்கெல்லாம் அவங்க இருப்பாங்க. ஸ்கூலில் பையன் படிக்கிற ஸ்கூல் டீச்சர், அவங்க வீடு, இவங்க எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. நடு இரவில் 2 மணிக்கு ஒரு திடீரென அவர் இந்த இடத்துக்கு போவாங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போமா. 2 மணி, நள்ளிரவு 2 மணிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடத்துக்குள்ளே போய் வண்டியில் பார்த்தா அந்த பூங்காவில் தனியாக அந்த பெண் உட்கார்ந்துருக்கா. பதறி போய் அப்படியே வாமான்னு சொன்னாங்க. வரமாட்டேன், நீங்கள்லாம் என்னை கொண்டுருவீங்க, எல்லா உலகம் என்னை கொல்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, எல்லாரும் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு பக்கம், நீ கணவரை நீங்கள் கொஞ்சம் பேசிட்டுருங்க, நான் எடுக்கிறேன்னு டக்குன்னு நான் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையினுடைய அந்த ஆம்புலன்ஸ் கொண்டு வாங்க அப்படிங்க ஃபோன் பண்ணுறேன். நான் டாக்டருங்க, எனக்கு வண்டிக்கு நான் முதல் சொல்கிறான், உளவியல் நோயாளின்னு சொல்லி, சார் மென்டல் ஹெல்த் பீப்புளுக்கு நாங்கள் ஆம்புலன்ஸ் தர மாட்டோம், நீங்கள் மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு அவங்கள கேட்டுக்கோங்க. முதல்ல பேஷண்ட் மென்டல் ஹெல்த் இருக்கா என்ன இருக்காங்கிறத அப்புறம் பார்ப்போம். அவன் பேஷண்ட், அவங்கள நான் நகர்த்தணும், நீ வண்டி அனுப்பு, என்னன்னாலும் நான் அதுக்கு உங்களுடைய நிர்வாகத்திட்ட பேசுகிறேன், நீ வண்டி அனுப்பு அப்படின்னு சொல்கிறேன். கடைசியில் வண்டி வந்ததுக்கப்புறம் கூப்பிட போனால் சுற்றி அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு தகவல் திரட்டுவதற்காக காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் ஒரு மூத்த அதிகாரி ஒருத்தர், ஒரு பெண்ணு, 2 பேர் நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம். நடுராத்திரி 2 மணி. அந்த காவல்துறை அதிகாரிக்கு என்ன சிந்தனை வரும்? அவர் நேரம் என்கிட்ட என்ன நடக்குதுங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிறான். அந்த பெண் உடனே சொல்ல, அந்த 2 பேரும் என்னை கொல்லதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறா. நான் பகீர்னுச்சு அந்த காட்சி. அப்புறம் நான் சொல்கிறேன், சார் நான் டாக்டர், அவர் கணவர், நாங்கள் சிகிச்சை கொடுக்குறோம், அவங்க கொஞ்சம் உளவியல் நோயாளி அப்படி தான் சொல்லுவாங்க, நான் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்துட்டேன் அப்புறம்லாம் சொல்லி என்னோடய ஐடியா, அவரோட ஐடியா, ஒரு நிர்வாகம் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா புரிந்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறோம். 7 ஆண்டுகள் சிகிச்சை, 1 நாள் 2 நாள் கிடையாது, 7 வருஷ சிகிச்சைக்கு அப்புறம் 2 பேரும் இன்றைக்கு அதே மாதிரி ஒரு மிகச்சிறந்த பணியில் இருந்து கொண்டு இருக்கிறார். மிகச்சிறந்த குழந்தைகளோடு மிக அருமையாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எதற்கு இதை நான் சொல்கிறேன்னா, நமக்கு வரும், நமக்கு வராது, இந்த நோயெல்லாம் வராது, நம் பிள்ளைகள்லாம் இன்றைக்கி மிகச்சிறப்பாக படிக்கிறாங்க அப்படின்னு தயவுசெய்து நினைத்திட வேண்டாம். நம் குழந்தைகளை உளவியல் ரீதியாக நலத்தோடு கொண்டு வர வேண்டியதும் நம்முடைய தலையாய கடமை. நம் பிள்ளை நல்லா சிரிக்கிறானா, 4 பேரிடம் நல்லா பழகுறானா, அவனுக்கு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கா, தன் நண்பனுக்காக பேசுகிறானா, சண்டை இடுகிறானா, அதெல்லாம் மிக முக்கியமான குணம். அவற்றையெல்லாம் விட்டு ஒற்றை பார்வையில் ஒரு லாடங்கட்டின மாடு மாதிரி அவன் பாடத்தை மட்டும் படித்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய அளவில் நோய் கூட்டத்தை கொண்டு வந்து விடும். இன்றைக்கு இருக்கிற சூழலில் நலத்தில் மிக மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது மனநலம். நண்பர்களே, அந்த மனநலத்திற்கு மிகச்சரியான தேவையில் முதல் தேவை தூக்கம். உறக்கத்தை இன்றைக்கு நிறைய தொலைக்கிறோம். 6 to 7 மணி நேர உறக்கம் மிக மிக அவசியம்.